பரலோகத்தின் பிதாவே அப்பா, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிற ராஜாவே அப்பா, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும்ப்பா நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பாவ சாப கட்டுகளை எல்லாம் ஏசப்பா நீங்கள் விலக்கி போடுங்க ஏசப்பா. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால ஏசப்பா அவங்கள கழுவி சுத்திகரிங்க ராஜாவே. அப்பா, அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஏசப்பா எல்லா பரம்பரை சாபத்தையும்ப்பா நீங்கள் விலக்கி போடுங்க ராஜாவே. அப்பா, பரம்பரையாகப்பா சாபங்கள் தொடர்ந்து வரலாம் ஏசப்பா. அப்பா, அந்த சாப கிரைகளை அப்பா உம்முடைய ரத்தத்தினால நீங்கள் விலக்கி போடுங்க ராஜாவே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா வயதானவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும்ப்பா வியாதிகளையும் நீங்கள் கடிந்து அப்புறப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும்ப்பா ஒரு புது பலத்தால் தகப்பனே அப்பா அவங்களை இடைக்கட்டுங்க ஏசப்பா. அதே போல் ஆண்டவரே அப்பா, அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீங்கள் விலக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு பூரண ஆயுச நாட்களை நீங்கள் பூரணப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, ஒரு பூரண ஆயுசை நீங்கள் ஏற்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா, இப்பொழுது கூடப்பா அவங்க வியாதிப்பட்டு ஏசப்பா ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கலாம் ராஜாவே. அப்பா, அந்த அந்த இடத்துலப்பா ஏசப்பா உம்முடைய வல்லமையை கடந்து செல்ல செய்யுங்க தகப்பனே. அப்பாங்க வியாதி அப்பா அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் தகப்பனே அப்பா நீங்கள் விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க மரண படுக்கையில் கூட இருக்கலாம் ஏசப்பா, அந்த மரண பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்க ராஜாவே. ஏசப்பா, அவங்களுக்கு அந்த ஆயுசு நாட்களை நீங்கள் பூரணப்படுத்துங்க ராஜாவே. ஏசப்பா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளிலையும் ஏசப்பா உடைய வல்லமை கடந்து செலுத்தும் ராஜாவே. அப்பா, நீங்கள் புது உறுப்பாக மாற்றி போடுங்க தகப்பனே. ஏசப்பா, அதே போலப்பா ஏசப்பா, அதே போல தகப்பனே அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஏசப்பா கணவன் மனைவிகளை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு திருமணமாகிப்பா குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த குழந்தை என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜாவே. அப்பா, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த மாதத்துலப்பா உங்களுக்கு கர்ப்பம் தரிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கர்ப்பத்தை தடை செய்கிறப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் விலக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, ஏசப்பா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலையும்ப்பா உங்களுடைய வல்லமை கடந்து சொல்லிட்டு ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு அந்த குழந்தைங்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு வெட்கப்பட்டதுக்கு பலனாப்பா ரெட்டிப்பான நன்மையை நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க அவமான நிந்தைகளுக்கு பதிலாப்பா ஒரு 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அந்த குழந்தை என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அதே போலப்பா ஏசப்பா, குழந்தை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த சிறு பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அவங்க போக்கில் வரத்திலும் ராஜாவே அப்பா ஒரு பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் பொல்லாப்பும்ப்பா நேரிடாதபடிக்கு அவங்களுக்கு போக்கிலும் வரத்திலும்ப்பா ஒரு பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும்ப்பா உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள ராஜாவே நீங்கள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அதே போல் ஏசப்பா, அவங்களுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுங்க ராஜாவே. ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஏசப்பா, அதே போல் ஏசப்பா, படிப்பில் வீக்காக இருக்கிற குழந்தைகளை கருத்துப்பு கொடுக்குறேன். அவங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுங்கப்பா. ஞானத்தினால அவங்கள நிரம்பி வழி செய்யுங்க ஏசப்பா. படிப்புலப்பா தேர்ச்சி பெற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, வகுப்பு சப்பா முதலிடம் பிடிக்கப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. ஏசப்பா, அதே போலப்பா குடும்பத்தில் இருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, உங்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஒரு புது பலத்தால் இடை கட்டுங்க. அதே போலப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறப்பா ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற வாலிபர்கள் அப்பா, வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, அவங்க வாழ்க்கை முழுவதுமாகப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா, அவங்கள நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பாவ சாபத்தையும் நீங்கள் விலக்கி போடுங்கப்பா. ஏசப்பா, அவங்கள உம்முடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா, அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும்ப்பா ஒரு பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கும்ப்பா பொல்லாப்புக்கு ஏசப்பா அந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க படிப்பு காரியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு என்ன சித்த வச்சுருக்கீங்களோப்பா அந்த சித்தத்தை வாய்க்கு செய்யுங்க தகப்பனே. அப்பா, அவங்க படிப்பு காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுங்க ராஜாவே. அப்பா, ஞானத்தினாலப்பா அவங்களை நிரம்பி வழிய செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, வகுப்புல ஏசப்பா முதலிடமா வரப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
ஏசப்பா அந்த வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்க ஆசீர்வதித்ததற்காக தகப்பனே அப்பா நன்றி ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலேயே ஏசப்பா வேலை வருமானம் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலை வருமானத்துலப்பா ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா வேலை வருமானம் இல்லாதவங்க இருக்கலாம் ராஜாவே. அப்பா உங்க வேலைக்கான அந்த வழிவாசலை திறந்து தாங்கப்பா. வருமானத்திற்கு ஏசப்பா ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்க படிப்பிற்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்கு போகிறவங்களுடையப்பா அங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுது தகப்பனே அப்பா. ஏசப்பா கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும்ப்பா ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய வேத வார்த்தையின் படிகப்பா உங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும்ப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஒரு செழிப்பை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏசப்பா உணவு உடைகள் இல்லாமல் இருக்கலாம் தகப்பனே. ஏசப்பா அவங்களுக்கு உணவு உடை கொடுத்து ஏசப்பா அனுதினமும்ப்பா நல்ல ஒரு உணவை கொடுத்து அவங்கள போஷிங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுடைய வயிறு நிரம்பும்படியாகப்பா நல்லா அவங்கள போஷிங்க தகப்பனே. ஒரு உணவு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அதே போல ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற வறுமை பஞ்சத்தை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. தரித்திரத்தை எடுத்து போடுங்கப்பா. உங்களை அளவில்லாம ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழி செய்யுங்க தகப்பனே அப்பா. அதே போல ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறப்பா அவமான நிந்தைகளப்பா எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும்ப்பா நீங்க தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல ஏசப்பா திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்க வாய்க்க செய்யுங்க தகப்பனே அப்பா. ஏற்ற காலங்கள் அப்பா உங்களுக்கு திருமணம் வாய்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா அந்த குடும்பத்திற்கு ஏற்றப்பா மகனையோ மகளையோ கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா அந்த குடும்பத்தை நேசித்து ஏசப்பா அரவணைக்கிற ஒரு பிள்ளைகளை அந்த குடும்பத்திற்கு தாங்கப்பா. ஏசப்பா ஏற்ற நாட்கள் அப்பா உங்களுக்கு திருமணத்தை வாய்க்க செய்யுங்க ஏசப்பா. அப்பா அந்த திருமணத்திற்கு தேவையானப்பா எல்லா பண தேவைகளும்பா பூர்த்தியாகும்படியா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அளவில்லாம ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தருடைய வேலை வருமானத்தை ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா வீடுகள்ல இருக்கிற உப்பு தண்ணீர்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. உணவு உடையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. உங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும்ப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழி செய்யுங்க ராஜாவே. ஏசப்பா போக்கிலும் வரத்திலும்ப்பா பிரயாணங்கள்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அதே போலப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும்ப்பா வியாதிப்பட்டிருக்கலாம் தகப்பனே. அப்பா அந்த வியாதிகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா ஒவ்வொருத்தரையும்ப்பா அந்த வியாதிகளிலிருந்து விடுவீங்க ராஜாவே அப்பா. ஏசப்பா அந்த வியாதியை கொண்டு வந்தப்பா எல்லா கிருமிகளையும் ஏசப்பா நீங்க உங்களுடைய அக்கினியினால் சுட்டெரித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த கிருமிகள் அப்பா வளர்ச்சி அடையாத படிக்க ஏசப்பா முற்றிலுமா நீங்க நிலை குலைய செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுக்கு ஏசப்பா அந்த வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்கப்பா. ஏசப்பா கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ராஜாவே. அப்பா நீர்க்கட்டியினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏசப்பா. ஆஸ்துமா நோயினால் இருக்கலாம் தகப்பனே. அப்பா சரும நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வியாதிகள்ல இருந்தும்ப்பா ஜனங்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. அப்பா அவங்க இப்பொழுது கூடப்பா ஹாஸ்பிட்டலில் கூட அவங்க அட்மிட் ஆகிருக்கலாம் ஏசப்பா. அந்த இடத்துல ஏசப்பா உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும்ப்பா. அந்த வியாதிகளை முற்றிலுமா நீங்கள் விலக்கி போடுங்கப்பா. ஏசப்பா பரிபூர்ண சுகமடைந்துப்பா அவங்க வீடு திரும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறவங்கப்பா அவங்க வீடு திரும்ப அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிரியை வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்களும்ப்பா விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருப்பாங்கப்பா. அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும்ப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்கப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தையின் படியாக தகப்பனே அப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாத படிக்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்க சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும்ப்பா பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏசப்பா. அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளை அப்பா புது உறுப்பாக நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலையும்ப்பா உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ஏசப்பா. அப்பா உங்களுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஏசப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா எல்லா வியாதிகளும் விலகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா பூரண சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. ஏசப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும்
அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ராஜாவே ஏசப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க ஒரு விடுதலை தாங்கப்பா. ஒரு விடுதலை உண்டாகும்படியா நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய கருத்துல ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும்ப்பா நீங்க மாற்றி போடுங்க ராஜாவே. அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும்ப்பா ஒரு மகிழ்ச்சியை நீங்க வர பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா நம்முடைய ஜனங்களை நீங்க அளவில்லாம ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா நீங்க ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அதே போலப்பா சொந்த வீடு இல்லாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்க சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் ஏசப்பா. அப்பா அந்த அந்த வீட்டை கட்டப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த சொந்த வீடு கட்ட பண தேவைகளும்பா பூர்த்தியாகும்படியா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரையும்ப்பா நீங்க அளவில்லாம ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சொந்த வீடு இருக்கிறவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க உயர்த்தி வைங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.